அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய மாதத்திலே உங்களை காணும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மளை இந்த 7 மாதங்களும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் நம்மளை காணும்படி தேவன் உதவி செய்த கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அந்த வாக்கு தத்தத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். பைபிள் எடுத்துக்கொள்ளுவோம். பைபிள் எடுத்துக்கொண்டு ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீரின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதீங்க. பயப்படாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதை கண்டு, எந்த சூழ்நிலை கண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீரின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எந்த காரியத்தை கொடுத்தும் நீங்கள் பயப்படாதபடி இருங்க. ஏன்னா கர்த்தர் சகாயம் பண்ணி காரியத்தை கைகூடி வர ஒரு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலே இப்படி ஆயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாத மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நீரின் வலது கரத்தினால் நான் தாங்குவேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. அன்புள்ள தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதபடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரையே நம்பியிருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வாராக. ஆமேன். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படி எனக்கும், எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் தேசத்துக்கும் நீ கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு வார்த்தையின்படி பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் கூட இருங்க. நாங்கள் எந்த காரியத்தை கொண்டு பயந்திருக்கிறோமோ அந்த காரியத்தை நீ எங்களுக்கு அற்புதமாக நடத்துவீர், அதிசயமாய் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்க பிள்ளைகளை கர்த்தாவை வார்த்தை கொண்டு திடப்படுத்துங்க. வார்த்தை மூலம் கர்த்தாவை யார் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, காரியம் குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவருக்கெல்லாம் கர்த்தாவே நீ ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தை நீ செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை சாட்சியாய் நிறுத்துங்க. தேவிலா சந்திங்க. ஆவியானவர் அவர்களோடு இருக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்ய கிருபைக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒரு கேசித்து பாஞ்சு நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, பயப்படாம இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு அதிசயத்தை செய்வாராக. ஆமேன்.